உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, யாரு? மேடம், என் பேரு ரவிகிருஷ்ணன். நான் மதுரையில இருந்து பேசுறேன். நான் மதுரையில ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் கல்யாண விஷயமா பேசதான். கல்யாண விஷயமா? எந்த கல்யாணம்? என் பொண்ணும் உங்க பையனும் ஒன்னா காலேஜில் படிச்சாங்க. அப்போ என் பொண்ணு உங்க பையனை காதலிச்சிருக்கா. காதலிச்சாங்களா? ஆமா. ஏன் பையனும் அவளை காதலிச்சானா? இல்ல இல்ல மேடம், என் பொண்ணு உங்க பையனை காதலிச்சதே உங்க பையனுக்கு தெரியாது. எனக்கு அப்பெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. இப்ப கல்யாண பேச்சு எடுத்தப்பதான் அவ உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்காக நான் சொத்து பத்துன்னு எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற வாழ்க்கையையும் நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதான் உங்ககிட்ட பேசலான்னு நான் கால் பண்ணேன். திடீர்னு நீங்க எப்படி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க பையன் இல்லைன்னா என் பொண்ணு உயிரையே விட்டுருவா. ஐயோ, ஒரு பொண்ணோட பாவத்தெல்லாம் நாங்க சுமக்க முடியாது. எனக்கு இதுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. நீங்க தானே மாப்பிள்ளையோட அம்மா. நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க. முன்னாடியே நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போதே. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேங்க, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைங்க. இல்லைன்னா என் பொண்ணு செத்துருவாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறமும் எனக்கு வேற வழி தெரியல. சரி, நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க பொண்ணை பார்க்கணுமே. தாராளமா. நானே அவளை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க என் பொண்ணு வருவா. நீங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து பேசிக்கோங்க. சரி, உங்க பொண்ணை எனக்கு பேச சொல்லுங்க. பேச சொல்றேன். ஓகேவா மேடம்? எஸ், ஓகே. என்ன சொன்ன அந்த பேராசக்காரி? பொண்ண நேர்ல பார்க்கணுமா? பொண்ண நேர்ல தானே பார்க்கணும். அனுப்பி வச்சிரலாம். என்னக்கா சிரிக்கிற? பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. பழம் நழுவி பால்ல தாண்டா விழும். ஆனா இந்த வாட்டி பழம் நழுவி நம்ம வாயிலேயே விழுந்துருச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா. இப்ப நமக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும். அந்த பொண்ணை போய் பார்த்து நம்ம அருளுக்கு பேசி முடிக்கணும். எந்த பொண்ணுக்கா? நீ என் கூட வா சொல்றேன். சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தாலி செய்ய போற தங்கத்துக்கு குங்குமம் போட்டு வைங்க. முனிவேல நீ வை. வைங்கய்யா. நீங்க வைங்க. அம்மா, உன்னை பொட்டு வைக்க சொல்லும் போது நீ என்ன பண்றேன்னா குணசேகரன் மாமா கொடுத்த தங்கத்துக்கு பொட்டு வை, சரியா? அடி வார போற நீ. வாயை முடிட்டு சும்மா இருடி. ஏமா இப்படி சொல்ற? ஏய், நீ பண்ற முட்டாள்தனத்துக்கெல்லாம் என்னையும் கூட்டு சேர்க்க பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. மா, வேற யாரம்மா பண்ண சொல்ற? நீ தானே என் அம்மா. நீ தானே போய் பொட்டு வைக்க போற. அப்ப நான் தானே உன்கிட்ட சொல்லணும். ஏய், நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். வாயை மூடிக்கிட்டே இரு. இப்ப நம்ம பேசுறத யாராவது பார்த்தாலும் கேட்டாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். வாயை மூடிக்கிட்டு நில்லு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் தங்கத்துக்கு வந்து பொட்டு வைங்க. போறதா?
ஹேமா, நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? சொதப்பிடியேம்மா. போமா, உன் பேச்சுக்கோ. ம். என்னம்மா, நீ தப்பு பண்ணிட்டு என்ன பார்த்து மறுக்கிறியா? முதல்ல அந்த பக்கம் திரும்ப. மாப்பிள்ளைங்களும் வந்து பொட்டு வைங்க. அப்படியே வந்து பொண்ணுங்களும் பொட்டு வைங்க. அடியே, தேவையில்லாத வேலை எதுவும் பார்த்து பிரச்சனை எதுவும் உண்டு பண்ணிடாத. கரிகாலம் கட்ட போற தாலி தங்கத்துல போய் பொட்டு வச்சுட்டு வா. மா, நான் சொன்னதை நீ செய்யாததே தப்பு. இப்ப என்ன வேற அந்த தப்பு பண்ண சொல்றியா? முடியாது. நான் அருள் மாமா கட்ட போற தாலி தங்கத்துல தான் பொட்டு வைப்பேன். ம். நான் எப்படி வைக்க போறேன்னு மட்டும் நீ பார்த்து ரசி. இப்படி என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? நீங்களும் வந்து வைங்க, வாங்க. ஓ, ஐயோ, இவ மாத்தி ஏதாவது பொட்டு வச்சா அது பிரச்சனை ஆயிடுமே. அதுவும் அவங்க அப்பா இதை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.